அத்தியாயம் 71 நமக்கு ஒரு அடிமை சிகிருச்சு. விஸ்கவுண்ட். நெய்ட் ரோஷனின் பதட்டமான குரல் கதவுக்கு அப்பால் எதிரொலித்தது. காவலர்களின் சடலங்கள் தாழ்வாரத்தில் சிதறி கிடப்பதையும் உடைந்த கதவையும் பார்த்த துயரமான காட்சி அவரது இதயத்தை திகிலாலும் குற்ற உணர்வாலும் நிரப்பியது. அவர் வெறித்தனமாக அகிலன் படுக்கையறைக்குள் விரைந்தார். அப்போதுதான் அவன் தனது நாற்காலியில் அமர்ந்திருக்கும் அகிலன் மற்றும் தரையில் ஒரு பிணத்தை பார்த்தார். ரோஷன் நிம்மதி பெருமூச்சு விட்டார். ஆனால் அகிலன் மார்பில் புதிய இரத்தத்தைக் கவனித்த அவர் உடனடியாக கவலையுடன் கேட்டார், விஸ்கவுண்ட், நீங்க நலமா? நான் நலமாக இருக்கிறேன். நான் கொலையாளியை அடக்கிவிட்டேன். தரையில் இறந்துவிட்டதாக நடித்துக் கொண்டிருந்த சிந்தியாவை அகிலன் சுட்டிக்காட்டினான். சிந்தியாவை அடையாளம் கண்டுகொண்ட ரோஷன் உடனடியாக வருத்தப்பட்டார். மன்னிக்கவும், இதெல்லாம் என் தவறு. நீங்கள் கஷ்டப்பட்டு இருப்பீர்கள். அகிலன் கைகுலுக்கினார். ரோஷனை குறை சொல்லவில்லை. பரவாயில்லை, அது உன் தப்பு இல்லை. உண்மையில் இந்த சம்பவத்திற்கு ரோஷனை குறை சொல்ல முடியாது. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த கோட்டை முதலில் சுடோர் குடும்பத்தைச் சேர்ந்தது. சிந்தியா அதைப் பற்றி மிகவும் பரிச்சயமாக இருந்தார். அதே நேரத்தில் ரோஷன் போதுமான மனிதவளம் மற்றும் பழக்கமில்லாத சூழலுடன் இங்கு குடியேறியிருந்தார். சிந்தியா போன்ற மூன்றாம் தரவரிசை வீரரின் ஊடுருவலுக்கு எதிராக பாதுகாப்பது மிகவும் கடினமாக இருந்தது. இது உண்மையில் என் கடமைகளில் ஒரு குறைபாடு. உறுதியாக இருங்கள், உங்கள் பாதுகாப்புப் படைகளை நான் பலப்படுத்துவேன். இதுபோன்ற ஒரு விஷயம் மீண்டும் ஒருபோதும் நடக்காது. தேவையில்லை. சுடோர் குடும்பத்தைச் சேர்ந்த இந்த பைத்தியக்கார பெண்ணைத் தவிர காரணமே இல்லாமல் ஒரு விஸ்கவுண்டைக் கொல்ல யார் துணிவார்கள்? அவர்களுக்கு மரண ஆசை இருக்கிறதா? தற்போது நமக்கு ஆட்கள் பற்றாக்குறையாக உள்ளனர். அதை எனக்காக வீணாக்காதீர்கள். நீங்கள் வழக்கம்போல் ஏற்பாடு செய்ய வேண்டும். ஆனால் என்ன? நெய்ட் ரோஷன் தொடர்ந்து சம்மதிக்க விரும்பினார். ஆனால் அகிலன் உறுதியான பார்வையால் நிறுத்தப்பட்டார். அகிலனுக்கு படுகொலை உண்மையில் அவனை பயமுறுத்தவில்லை. மாறாக கவுண்ட் உமான் அல்லது அவருக்குப் பின்னால் இருக்கும் உண்மையான மூளையாக இருப்பவர் தன்னைக் கொல்ல வேறு யாரையாவது அனுப்ப வேண்டும் என்று அவன் ஏங்கினார். அந்த வழியில் அவன் கொலையாளியை உயிருடன் பிடித்து டியூக் செயின்ட் ஹில்டேவிடம் ஒப்படைக்க முடியும். அந்த நேரத்தில் கவுண்ட் உமான் இந்த குழப்பத்தை எப்படிச் சரிசெய்வார் என்பதைப் பார்க்க விரும்புவான். ஆமாம். அகிலன் உறுதியைக் கண்ட ரோஷனால் ஒரு தலையசைப்புடன் மட்டுமே உடன்பட முடிந்தது. அடுத்து அவர் அகிலன் மார்பில் இருந்த இரத்தக்கரையை பார்த்து, விஸ்கவுண்ட், உங்கள் காயங்கள் எப்படி இருக்கின்றன? நான் உங்களுக்காக ஒரு மருத்துவரை கண்டுபிடிக்க வேண்டுமா என்று கேட்டார். தேவையில்லை, இது ஒரு சிறிய வெளிப்புற காயம் என்று அகிலன் தலையை ஆட்டினார். அவன் புனித நீரை விரும்பினாலும் சுசன் மற்றும் ஆர்த்தியின் முகங்கள் இல்லாமல் தேவாலயம் அவளுக்கு புனித நீரை இலவசமாக வழங்காது. கடந்த முறை கொள்ளையடிக்கப்பட்ட அனுபவத்தை நினைவு கூர்ந்த அகிலன் வலியால் துடித்தான். அகிலன் மார்பில் அதிக இரத்தம் இல்லாததைக் கண்ட ரோஷன் காயம் பெரிதாக இல்லை என்று நினைத்து மேலும் வலியுறுத்த வேண்டாம் என்று முடிவு செய்தார். அதற்கு பதிலாக அவர் கூறினார், நான் இங்கே யாரையாவது சுத்தம் செய்யச் சொல்லும் வரை நீங்கள் ஏன் வேறொரு அறையில் ஓய்வெடுக்கக் கூடாது? ஆனால் அகிலன் தலையை ஆட்டினான். அது அவசரமில்லை. ஐஸ் ராக் சிட்டியில் உள்ள சிறைச்சாலைக்கு நீங்கள் எப்போதாவது சென்றிருக்கிறீர்களா என்று அறிவுறுத்தினான். அகிலன் ஏன் திடீரென்று இதைப் பற்றி கேட்பார் என்று ரோஷன் குழப்பமடைந்தார். ஆனால் அவர் இன்னும் நேர்மையாக பதிலளித்தார், நான் இன்று காலை அதை பார்வையிட்டேன். அங்கே தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகள் இருக்கிறார்களா? ரோஷன் யோசித்தான். ஆம், ஒரு சில உள்ளன. சரி, இப்போதே சிறைச்சாலைக்குப் போய் தண்டனை விதிக்கப்பட்ட எல்லா கைதிகளையும் வெளியே கொண்டு வா. எனக்கு அவர்கள் தேவை. ஆமாம். அகிலன் நோக்கங்களைப் பற்றி அவர் குழப்பமடைந்தாலும் ரோஷன் உடனடியாக உத்தரவை நிறைவேற்றச் சென்றார். ரோஷனின் பின்வாங்கும் உருவத்தைப் பார்த்து அகிலன் தனக்குள் முணுமுணுத்துக் கொள்ளாமல் இருக்க முடியவில்லை. ரோஷன் போன்ற ஒரு விசுவாசமான வேலைக்காரனை பயன்படுத்துவது மிகவும் எளிது. அந்த அடடா சிந்தியா மாதிரி இல்ல. அவ கீழ்ப்படிவாங்க. ஆனா அவங்களுக்கு மூளையே இல்ல. முதல் அரவணைப்பை வழங்கலாமா வேண்டாமா என்று அகிலன் யோசித்துக் கொண்டிருந்தான். நெய்ட் ரோஷன். ஆனால் இப்போது அவன் அந்த யோசனையைக் கைவிட்டார். முதல் அரவணைப்பு விழாவை முழுமையாக முடிப்பது அவர்களின் சொந்த எண்ணங்களுடன் ஒரு இரத்தக் குலத்தை உருவாக்க வேண்டும் என்று அவன் யூகித்திருந்தாலும் அவன் தவறாக யூகித்தால் என்ன செய்வது?
ரோஷன் சிந்தியாவைப் போல முடிந்தால் அகிலன் பெரும் இழப்பைச் சந்திப்பான். சிந்தியாவுக்கு செய்தது போலவே முழுமையான முதல் பரிசோதனையை பின்னர் மற்றவர்களிடமும் செய்ய வேண்டும். விஸ்கவுண்ட். ஒரு உதவியாளர் வெட்கத்துடன் வாசலில் நின்றார். ரோஷன் உன்னை அனுப்பினானா? ஆமாம். ஆமா, சர். ரோஷன் அறையைச் சுத்தம் செய்யச் சொன்னார். உதவியாளரின் கால்கள் சற்று நடுங்கின. தாழ்வாரத்தில் சடலங்களைப் பார்த்ததும் அவர் பயந்து போனது தெளிவாகத் தெரிந்தது. நீ இப்போதைக்கு வேண்டாம். அகிலன் கையை அசைத்து, நீ வெளியே இரு, யாரையும் நெருங்க விடாதே. ஆம். உதவியாளரை அனுப்பிவிட்டு அகிலன்தான் சிந்தியாவை தரையில் படுக்கச் சொன்னான். சரி, போதும், எழுந்திரு. இறந்துவிட்டதாகக் கூறப்படும் சிந்தியா உடனடியாக எழுந்தாள். அகிலன் ஒரு தண்ணீர் கிளாஸைக் கொடுத்து, உன் இரத்தத்தில் கொஞ்சம் சொட்டு என்று கட்டளையிட்டான். சிந்தியா தண்ணீர் கிளாஸை எடுத்து வயிற்றுப் பகுதியில் வைத்தாள். விரைவில் புதிய இரத்தம் கொட்டியது. கண்ணாடி புதிய இரத்தத்தால் நிரம்பியதும் அகிலன் அதை விரைவாக எடுத்து தனது வாயில் போற்றினான். இரத்தத்தை குடித்த பிறகு அகிலன் எதிர்பார்ப்பில் கண்களை மூடினான். நீண்ட நேரத்திற்குப் பிறகு எதிர்பார்த்த வெப்ப உணர்வு ஏற்படவில்லை. அகிலன் முகம் சுளித்து மீண்டும் கிளாஸை கொடுத்து இன்னொரு முறை. இயற்கையாகவே சிந்தியா ஒப்புக்கொண்டாள். அவன் இன்னொரு கண்ணாடி நிறைய குடித்தான். இருப்பினும் இன்னும் முன்னேற்றத்திற்கான எந்த அறிகுறியும் இல்லை. அடகர்மம், என்னடா இளவு இது, என்ன பண்ணாலும் என்னோட பலம் அதிகரிக்க மாட்டேங்குது. அகிலன் மீண்டும் கிளாஸை கொடுத்து ரத்தம் கேட்டான். இன்னொரு முறை. அவன் மூன்றாவது கிளாஸ் இரத்தத்தைக் குடித்தான். ஆனால் இன்னும் எந்த எதிர்வினையும் இல்லை. சிந்தியாவின் வெளிரிய முகத்தைக் கவனித்த அகிலன் தான் சொல்லவிருந்த இன்னொரு முறை என்பதை விழுங்கினான். அவன் அதிகமாகக் குடித்தால் அது அவளைக் கொன்றுவிடும். தனது முதல் இரத்த அடிமையாக ஆக்கிரன் அவளுக்காக பெரிய திட்டங்களை வைத்திருந்தான். அவளை அவ்வளவு எளிதில் வீணாக்க முடியாது. இருப்பினும் ஏதோ சரியில்லை என்பதை அகிலன் கவனித்தான். முதலில் உயர் பதவியில் இருந்த மாவீரர்களின் புதிய இரத்தம் அவனுக்கு முன்னேற உதவும். ஆனால் சிந்தியாவின் இரத்தம் ஏன் வேலை செய்யவில்லை? சிந்தியா ஒரு 3ஆம் தரவரிசை வீராங்கனை என்பதை அவன் தெளிவாக நினைவில் வைத்திருந்தான். மேலும் அவன் தற்போது 2ஆம் தரவரிசையில் உள்ளான். ஒருவேளை அப்படி இருக்குமோ? ஒரு இரத்த அடிமையின் இரத்தம் அவன் மீது எந்த விளைவையும் ஏற்படுத்தவில்லையா? இந்தக் கண்டுபிடிப்பு அகிலனை மிகவும் மனச்சோர்வடையச் செய்தது. இருப்பினும் சிந்தியாவின் கழுத்தில் தனது கோரைப் பற்கள் நீட்டிய தருணத்தில் சிந்தியாவின் உடலுக்குள் ஏதோ ஒன்று வெளியேறியது போல் தோன்றியது அவனுக்கு நினைவிருந்தது. இந்த மர்மமான பொருள் சிந்தியாவை இரத்த அடிமையாக மாற்றியிருக்க முடியுமா? அவளுடைய இரத்தம் அவனுக்கு முன்னேற உதவும் சக்தியை இழந்துவிட்டதா? அவன் தன்னுடன் எடுத்துச் சென்ற காகிதத்தோலை விரித்து இன்று அகிலன் செய்த அனைத்து கண்டுபிடிப்புகளையும் பதிவு செய்தான். சிறிது நேரத்திற்குப் பிறகு மீண்டும் நடைபாதையில் காலடிச் சத்தம் எதிரொலித்தது. அகிலன் தலையை திருப்பாமல் பின்புறம் நோக்கி செய்கை செய்து, படுத்துக்கொள், நகராதே என்று கட்டளையிட்டான். இதைக் கேட்டதும் சிந்தியா இறுக்கமாக படுத்துக்கொண்டாள். பின்னர் நைட் ரோஷன் மீண்டும் வாசலில் தோன்றினார். ஐஸ்ராக் நகரத்தில் உள்ள 5 மரண தண்டனை கைதிகள் அழைத்து வரப்பட்டனர். அவர்கள் கோட்டைக்கு வெளியே உள்ளனர். அவர்களின் யாராவது தொழில் வல்லுநர்கள் இருக்கிறார்களா? அகிலன் காகிதத்தோலில் தொடர்ந்து எழுதிக் கொண்டே சாதாரணமாகக் கேட்டான். ஒரு முதல்தர போர்வீரன் இருக்கிறான், மற்றவர்கள் சாதாரண மக்கள். சரி, நீ முதலில் கீழே போ. நான் உடனே அங்கே இருப்பேன். ஆம். சிறிது நேரத்திற்குப் பிறகு அகிலன் இறுதியாக தனது பதிவை முடித்தான். அவன் கவனமாக காகிதத்தோலை ஒதுக்கி வைத்துவிட்டு எழுந்து நின்று சிந்தியாவை தரையில் படுக்கச் சொன்னான். போதும், எழுந்திரு. இதைக் கேட்டதும் சிந்தியா எழுந்தாள். அகிலன் ஒரு லேசான புன்னகையை அளித்து தனக்குள் முணுமுணுத்துக் கொண்டார். இது பரிசோதனைக்கான நேரம்.